தம்பி வந்து ராலி ஓட்டுறது அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவர் தாங்க. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி டேங்க்கில் எப்பயுமே லோடு இருக்கிற வேலை தான் அங்கே எப்பயுமே ரெகுலராக பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த அப்பார்ட்மெண்ட்காரங்க எங்களுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுங்க, அடிக்கடிக்கு நாங்கள் டேங்க் நிறையுது, அப்போ நீங்கள் சரியாக எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி இவங்களை 10 நாளாகவே உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க போல தெரியுதுங்க. அப்போ என்னென்னா டேங்க்கில் நீங்கள் சரியாக எடுக்கிறதில்ல, நீங்கள் மண் எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப இவங்களை ரொம்ப புல் பண்ணி இதை பண்ணி கொடுத்தா தான் நான் உங்களுக்கு செக்கு கொடுப்பேன், பணம் கொடுப்பேன் அப்படின்னாலும் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல தெரியுதுங்க. தம்பி 1 வாரமாகவே நம்மகிட்ட சரியாக பேசல. அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் இந்த சைடு வேலையெல்லாம் செய்வோம் அப்படி இப்படின்னு ஜென்ரல் நாங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்ப வேலை தாங்க. இது வந்து ரொம்ப கடுமையாக அந்த அப்பார்ட்மெண்ட்காரங்களோட இதில் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க போல தெரியுதுங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு நீ அங்கே போய் அந்த கேமரா என்கொயரியெல்லாம் பார்த்தோம்னா தெளிவான ஒரு இது கிடைக்குங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட்காரங்க குவிக்க சும்மா டேங்க் நிறையுது, நீ சரியாக இருக்கிறது இல்லை, மண்ணை வலிச்சு கொடு, அது வலிச்சு கொடுன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுற அப்பார்ட்மெண்ட்டுங்காட்டி ரொம்ப வண்டிக்காரங்க போகிறதில்ல. இவர் தம்பிக்கு வந்து அந்தளவுக்கு சரி ஒரு வேலை கிடைக்குதுன்னு சொல்லி பண்ணி வைக்கிறாருங்க. ஆனால் அவங்களோட முழுக்க அப்பார்ட்மெண்ட்காரங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்குதுங்க. பண்ணால் தான் உனக்கு நாங்கள் காசோலை தருவோம் அப்படி இப்படின்னா மிரட்டுவாங்க, தண்ணி எடுத்து கார்டனுக்கு கொடுத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொடுமை நடக்குங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில். எங்களுக்கு வந்து இல்லாதப்பட்ட குறைக்கு நாங்கள் அங்கே போனோம்னா ஒரு வம்சமாகவே ஒரு பரம்பரையாக வேலை செய்கிற மாதிரி எங்களை யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இப்போ நாங்கள் யாரும் போகக்கூடாதுங்கிறப்ப எங்கள் தம்பியை மட்டும் பேசி அவங்க இத்தனை நாள் வேலை வாங்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க பணமெல்லாம் சரியாக தந்ததே இல்லைங்க. அதுக்கு எத்தனையோ பேர் கால் வந்து 4 பேர்த்த பிடிச்சி பேசி தான் வாங்குவோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்க. இனி அடுத்தது நாங்கள் வாழ முடியுங்க. 3 பேருமே இறங்கியிருக்காங்களா இல்லை தம்பி மட்டும் இறங்கியிருக்காங்க? 3 பேரும் பணிக்கு அங்கே போயிருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்து விழுந்தப்போ தம்பி அதுக்கு அன்னைக்கு இறங்கி இருக்கிற இவரை காப்பாற்ற முடியாமல் போயிருச்சுங்க. ஆனால் அந்த மண் எடுக்கிற வேலை தாங்க. இந்த டேங்க்கில் வந்து அடிக்கடிக்கு நிறையங்கிறது தான் இங்கே பிரச்சனையே அதுதாங்க. இல்லாட்டி ஏன்னா லோடு இல்லை கழிவு மண் உள்ளே வந்து கெட்டியாக இருக்குங்க. அந்த தண்ணி கீழே கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. நீங்கள் தண்ணியை மட்டும் இருக்கிறீங்க, உள்ளே அந்த கழிவை உள்ள இறங்கி வலிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணங்காட்டி தான் இந்த இது கட்டாயத்து பேரில் இல்லாட்டி நாங்கள் லோடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எப்பயுமே. இதுதான் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ பணம் கொடுப்பாங்களாமா? அந்த டீட்டெயில்ஸ் இவங்க வேலைக்கு போனவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் பெருசாகலாம் அங்கே ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. லோடு வேணும்னா வேலை செய்ய அப்படிம்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.